பாப்புலர் ஸ்கூலில் உணவு திருவிழா களை கட்டியிருந்தது. பள்ளி வளாகம் முழுவதும் விதவிதமான உணவு பண்டங்களின் மனத்தால் நிரம்பி வழிந்தது. நுழைவாயிலில் இருந்தே மொறுமொறுப்பான வடை, சுட சுட தோசை, நாவில் நீர் ஊற வைக்கும் பிரியாணி என ஒவ்வொரு உணவுக்கும் தனித்தனி ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என எல்லோரும் சந்தோஷமாக அங்குமிங்கும் சுற்றித் திரிந்தனர். சிலர் தங்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி ருசித்துக் கொண்டிருந்தனர். சிலர் புது புது உணவுகளை முயற்சி செய்து பார்த்து கொண்டிருந்தனர். இன்னொரு பக்கம் மாணவர்கள் குழுவாக சேர்ந்து தங்களுக்கு பிடித்தமான ஸ்நாக்ஸ்களை பற்றி பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருந்தனர். நான் ஒரு ஸ்டாலில் நின்று கொண்டிருந்தேன். அங்கே ஒரு மாணவி அரேபியன் நாட்டு உணவான குனாபா விற்பனை செஞ்சாங்க. நானும் ஒரு பிளேட் வாங்கி ருசித்தேன். அடடா, என்ன ருசி! கொஞ்சம் தூரம் நடந்ததும் ஒரு பையன் ஆர்வமாக ஜிலேபி சாப்பிட்டுக் கொண்டிருந்ததை பார்த்தேன். அவனது உதடுகளில் வழிந்த ஜிலேபி பாகுவை பார்த்தாலே அதன் சுவை தெரிந்தது. எனக்கு ஜிலேபி சாப்பிட ஆசை வந்தது. அடுத்ததாக பிரியாணி ஸ்டாலில் கூட்டம் அலைமோதியது. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி என பலவிதமான பிரியாணிகள் அங்கு இருந்தன. அந்த பிரியாணியின் மனம் என்னை மயக்கியது. இப்படி ஒவ்வொரு ஸ்டாலிலும் ஒவ்வொரு விதமான உணவுகள் என்னை கவர்ந்தன. வட இந்திய உணவுகள், தென் இந்திய உணவுகள், சைனீஸ் உணவுகள் என விதவிதமான உணவு வகைகள் அந்த திருவிழாவில் இருந்தன. அது மட்டுமின்றி ஒவ்வொரு உணவு ஸ்டாலுக்கும் அருகே உட்கார்ந்து சாப்பிடுவதற்கான இடங்களும் போடப்பட்டிருந்தன. கூட்டம் அலைமோதியது. சில மாணவர்கள் தாங்களே விதவிதமான உணவுகளை செய்து ஸ்டால் போட்டு விற்பனை செய்து கொண்டிருந்தனர். அவர்களின் ஆர்வமும் திறமையும் என்னை வியக்க வைத்தது. நம்ம பாப்புலர் ஸ்கூலின் இந்த உணவு திருவிழா எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. விதவிதமான உணவுகளை ருசித்தது மட்டுமல்லாமல் அங்கு இருந்த சந்தோஷமான அட்மாஸ்பியர் பெற்றோர். உண்மையில் பாப்புலர் ஸ்கூலின் இந்த உணவு திருவிழா ஒரு மறக்க முடியாத அனுபவம்தான். விதவிதமான உணவுகளை ருசித்தது ஒரு பக்கம் என்றால், அங்கு நிலவிய சந்தோஷமான அட்மாஸ்பியர் அனைவரையும் கட்டி போட்டது. பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் சந்தோஷமாக உணவு அருந்துவதும், நண்பர்கள் குழுவாக சேர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருப்பதும், ஆசிரியர்கள் மாணவர்களுடன் சகஜமாக உரையாடுவதுமான அந்த கலகலப்பான சூழ்நிலை அந்த திருவிழாவை மேலும் அழகாக்கியது. இது வெறும் உணவு திருவிழா மட்டுமல்ல, உறவுகளையும் சந்தோஷத்தையும் பரிமாறிக்கொள்ளும் ஒரு அழகான சந்தர்ப்பம். அந்த திருவிழாவின் ஒவ்வொரு சுவையும், ஒவ்வொரு முகத்தின் மகிழ்ச்சியும் என் மனதிலும் பதிந்துவிட்டது.